ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. காவேரி விஜயும் ஆஃபீஸ் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆஃபீஸ் ஸ்டாக் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆஃபீஸுக்கு விஜயும் காவேரியும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நியூஸாக இருக்குது. ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு வந்து நின்றுருக்கு. காவேரிக்கு வந்து நெத்தியில் அடிபட்டது இல்லையா, அதே காஸ்டியூமில் காவேரி இருக்காங்க. ஆனால் விஜய் வந்து வேறு காஸ்டியூமில் இருக்கார். ஆனால் வந்து ஆஃபீஸ் ஸ்டாக் இருக்காங்க அப்படின்னா காவேரியும் விஜயும் ஒன்றா இருக்காங்க அப்படிங்கிறது தான். அவங்க பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வருது. அடுத்தடுத்து பயங்கரமாக போகும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா வெண்ணிலா மேட்ரு வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி காட்டிட்டு விஜயும் காவேரிக்கு கொஞ்சம் சீன்ஸ்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. ஏன்னா விஜயோட பர்த்டே செலிப்ரேஷன் எதுவும் பண்ணல இல்லையா, அந்த ட்ராக்லாம் கொஞ்சம் ஏதாவது கொண்டு வருவாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. இப்போதைக்கு விஜயும் காவேரியும் வந்து சமாதானம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து நமக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஏன் அப்படின்னா ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறப்ப காவேரி வந்து வாங்குகிற சம்பளத்துக்கு நான் வேலைக்கு வரணும் அப்படின்னு வந்திருந்தாலுமே விஜய் அங்கே இருக்கார். அப்போ அவங்களுக்குள்ளே பேசியிருப்பாங்க. அப்போ காவேரிகிட்ட வந்து என்ன பேசியிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் வந்து பயங்கரமாக போகும் அப்படின்னு சொல்லி தோணுது. ஆஃபீஸ் ஸ்டாக் வந்துருச்சு அப்படின்னாலே இவங்களுக்குள்ளே இந்த பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளோட யோசனையாக இருக்குது. வீட்லேயும் இப்போ தாத்தாவும் வந்து சொல்லியிருக்கார் இல்லையா, காவேரிக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்ட்டு. அதை வந்து விஜய் கண்டிப்பாக யோசித்து நல்லபடியாக தான் பண்ணிகிட்ருக்காரு.